கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தொடர்பான சட்டம் மீண்டும் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த அதை நிறைவேற்ற பிஜேபி அரசு முயற்சிக்கலாம் என்று தெரிகிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக தெரிகிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கிற கேள்வியும் உள்ளது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் மிகவும் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கும் என்கிற ஐயம் அல்லது அச்சம் உள்ளது. வட இந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை பல மடங்காக உயரும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் ஒப்பீட்டளவிலே மிக குறைவாக இருக்கும் என்கிற அச்சம் உள்ளது. இந்த நிலையிலே அந்த சட்ட மசோதாவை எப்படி அறிமுகப்படுத்தப் போகிறார்கள், எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டோடு இணைந்து அந்த சட்ட மசோதாவை தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேயானால், அந்த வகையில் இருக்குமேயானால் எதிர்த்து நிற்போம், முறியடிப்போம். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே உள்ள ஒதியத்தூர் கிராமத்தில் பொது இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு 6-7 ஆண்டுகளாகின்றன. கடந்த ஆட்சியின் போதே அந்த சிலையை திறப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சிலையை திறக்க முடியவில்லை. அனுமதி பெற்றுதான் சிலையை திறக்க வேண்டும் என்று அதிகாரிகள் ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனுமதி பெறுவது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டினால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த நேரத்திலும் உடனடியாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை, அதுவும் சிமெண்டால் உருவான சிலைகளை நிறுவ முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுமதி பெற்றால் மட்டும்தான் வைக்க முடியும் என்ற நிலை உள்ளது. அதுவும் வெண்கல சிலை தான் வைக்க வேண்டும், சிமெண்ட் சிலைகள் வைக்கக்கூடாது. அந்த வெண்கல சிலை நிறுவக்கூடியவர்கள் தான் அதை பராமரிக்க வேண்டும், அல்லது பராமரிப்பதற்குரிய டெபாசிட் தொகையை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் பல வரையறைகள் உள்ளன. அம்பேத்கரின் சிலைகளை சுற்றி இரும்பு கம்பிகளால் ஆன கூண்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதுவும் அம்பேத்கரை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைகளை மூடியிருக்கிற இரும்பு கம்பிகளை எல்லாம் அகற்றுவதற்கு முன்வர வேண்டும். அவருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு அனுமதி பெறுவதற்கான வழிமுறைகளை இலகுவாக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரே அனுமதிக்கக்கூடிய வகையில் அரசாணைகளை
வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. உதயத்தூரிலும் விரைந்து அந்த சிலையை திறக்க ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அந்த பிரச்சனையிலே மறியல் போராட்டம் நடத்திய தலித் அல்லாதவர்கள் மீது வழக்கு இல்லை. ஆனால் அரசாங்கம் சொல்லி சிலையை திறந்து வைத்த தலித்துகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி வழக்கு, 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு, பல பேர் கைது, அதிலே பள்ளி கல்லூரி மாணவர்கள் 10 பேர் வழக்கில் சிக்கியிருக்கிற அவலம். எனவே இதை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் விரைந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜயன் அவர்கள் கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.